ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரைக்கீரையில் இருந்த தண்டை எடுத்து இன்றைக்கி பொரியல் செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கீரையை விட கீரை தண்டில் தான் சத்து ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. தண்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்றே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருந்தேன். மார்னிங் எழுந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்காக. எல்லாத்தையுமே மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த பொரியல் செய்கிறதுக்கு. டக்குன்னு தண்டும் வெந்துடும். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வடை சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம், காஞ்ச மிளகாலாம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சா தண்டில் கண்டிப்பாக மண் இருக்கும். அதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்த பிறகு வதக்கின வெங்காயத்தில் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து அப்பப்போ தண்ணி தெளித்து தண்டை நல்லா வெந்த பிறகு தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட வேண்டியதான். தேங்க்யூ.